பொதுமக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். எல்லாருமே சார் ஹெப்படைட்டிஸ் வந்தாலே ஹெச்ஐவி வந்துருமா, ஹெப்படைட்டிஸ் இது வந்தா இது கண்டிப்பா இது வருமா, இது ரெண்டு ஒண்ணா, நிறைய ரொம்ப பயப்படுத்துறாங்க சார். யூடியூப்ல நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. இது என்ன சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார், எங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவா இது ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த செய்திகள் உங்களுக்காக ஷேர் பண்ணப்படுது. கண்டிப்பா இது சார்ந்து யாராவது பயந்தோ அல்லது இன்ஃபெக்ஷன் இது பத்தி புரியாம இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பொதுவா அதாவது ஹெச்ஐவி அப்படின்றது ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ்ன்னு சொல்றோம். இது ஒரு ஆர்என்ஏ சார்ந்த ஒரு வைரஸ். ஆர்என்ஏலையும் குறிப்பா அது ரெட்ரோவிரிடே ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரெட்ரோவைரஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ரெட்ரோவிரிடே ஃபேமிலி அப்படின்றதான் இதனோட தனி ஃபேமிலி. சரி, ஹெச்பிவி அப்படின்றது என்ன? ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இது பாத்தீங்கன்னா ஹெப்பாட்னே வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஹெப்பாட்னா வைரஸ் அப்படின்ற ஃபேமிலிக்கு கீழே வரக்கூடிய ஹெப்பாட்னே அப்படின்றதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிஎன்ஏ பேஸ்டு வைரஸ். இது டிஎன்ஏ, ஹெச்ஐவின்றது ஆர்என்ஏ. தயவு செய்து இது ரெண்டையும் குழப்ப வேண்டாம். அடுத்தது பிரைமரியா இந்த ஹெச்ஐவி அப்படின்றது CD4 செல்ஸையும் பாடியில் இருக்கக்கூடிய டி செல்ஸையும், அதாவது இம்யூன் சிஸ்டத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா ஹெச்பிவி அப்படின்றது உங்களோட லிவர் செல்ஸையும், லிவர்ல இருக்கக்கூடிய ஹெப்படோசைட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஹெப்படைட் எல்லாமே சேர்ந்து இணைந்து தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லிவர் செல்ஸா உண்டாகும். இந்த லிவர் செல்ஸை தான் குறிப்பா ஹெப்படோசைட்ஸை தான் தாக்கும். டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது ரெண்டுக்கும் ஒரே வகையில இருந்தாலும் ஹெச்பிவி அப்படின்றது டிரான்ஸ்மிஷன்ஸ் நீடில்சிக், அதாவது டைரக்டா ஒரு பிளட் டைரக்டா ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அதிகமா பரவக்கூடிய வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமா இருக்கு. இது மட்டும்தானே ஒழிய பட் இதுக்கும் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. இருந்தாலும் பொதுவான ஜெனரல் ஹைஜீனை ஃபாலோ பண்றதுன்றது ரொம்பவே நல்லது. ஒரு கிரானிக்கான இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஹெச்ஐவில கிரானிக் இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் போவாங்க. அப்போ அவங்களுக்கு சிவியரான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் இதுவே ஹெச்பிவில கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி கிரானிக் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு போனாலும் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி தெளிவா அவங்க ஹெல்த்தை ப்ராப்பரா வச்சுக்கிட்டாங்கனாலே அந்த கிரானிக்னு நிலையில இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு அடுத்தடுத்த நிலை, தீவிர நிலை அப்படின்றது போகாதுங்க. ஸோ கிரானிக் இந்த சென்ஸ் ஹெப்படைட்டிஸ் பி பொறுத்தவரை 6 மாதத்துக்கு மேல அவங்களுக்கு ஒரு நோய் இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் பி இருக்கு அப்படின்னா அதுவே கிரானிக் தான். ஸோ எடுத்தோன்னா 6 மாசத்துக்கு பிறகு எனக்கு இந்த மாதிரி லிவர் சிரோசிஸோ லிவர் கேன்சரோ வந்துருமானா தயவு செய்து அப்படிலாம் இருக்காது, பயப்பட வேண்டாம். அதன் பிறகு வேக்சினேஷன் ஹெச்ஐவிக்கு அவைலபிளா இருக்குன்னு கேட்டா அவைலபிள் இல்லை. இது நான் ப்ரிவென்டபிள். ஹெச்பிவிக்கு வேக்சினேஷன் இருக்கு. இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் ஒன். பயப்படாதீங்க. அதாவது நோய் நிலை யாருக்கெல்லாம் வரலையோ தாராளமா அவங்கெல்லாம் போட்டுக்கலாம். நோய் நிலை இருந்து நான் சரியாயிட்டேன் சார், இப்போ நான் வேக்சினேஷன் போடலாமான்னு கேட்டா போட்டுக்கலாம். சார் நான் நோய் நிலையில் இருக்கேன், நான் இந்த சமயத்துல வேக்சினேஷன் போடணுமான்னு கேட்டா தயவு செய்து தேவையில்லை. நோய் நிலை தாக்கப்பட்டிருந்தாலே அவர்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது உடல்லையே உருவாகிடும், ஆன்டிபாடிஸ் உருவாகிடும். பயப்படாதீங்க. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ரெண்டுக்குமே அவைலபிள் இருக்கு. சித்த மருத்துவம் சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கு. அண்ட் கியூர் பாசிபிளான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குங்க. அதுக்கான தேவையான வழிமுறைகள், மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜிஸ் எல்லாமே சித்த மருத்துவ முறையிலையும் மற்ற மருத்துவ முறையிலையும் அவைலபிள் இருக்கு. சரியான முறையான மருத்துவ ஆலோசனை செஞ்சு இதற்கான தெளிவான ஆலோசனையை பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த பயம் உங்களுக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டம் மூவ் ஆகாம தெளிவா இந்த நோயிலிருந்து எப்படி விடுபடணும் அப்படின்ற பிளானிங்ஸை உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்றதையும் விழிப்புணர்வோட இந்த வீடியோவில் பகிர்ந்து கொடுக்குறேன். தேவையில்லாத பதட்டங்கள், தேவையில்லாத இந்த விஷயங்கள் தான் நம்மளை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாம நம்மளை ஒரு பயத்தை உண்டாக்கி நம்மளை எந்த விஷயத்தையும் தைரியமா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்ற விஷயமே இல்லாத அளவுக்கு நம்மளை ஒடுக்கி கொண்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ மூலியமா நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.